நண்பா, டிஎன்எஸ்டிசி டிரைவர் கண்டக்டர் காலி பணியிடங்களை நிரப்பக் கோரி போராட்டம். நாமக்கல் அரசு போக்குவரத்து அலுவலகம் முன்பு சிஐடியு மற்றும் அரசு ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதை படத்தில் காண்கிறீர்கள். ஜூன் 17 வெளியான தகவல். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி சாலையில் உள்ள தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஊழியர் சங்கம் சிஐடியு சேலம் மண்டலம் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் அரசு நாமக்கல் போக்குவரத்து அலுவலகம் முன்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்றது. போக்குவரத்து கழகங்களின் வரவுக்கும் செலவிற்கும் வித்தியாச தொகையை பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கி வழங்க வேண்டும். ஓய்வு பெற்ற ஊழியர்களை வெறுங்கையுடன் வீட்டிற்கு அனுப்பக்கூடாது எனவும், ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு நிறுத்தப்பட்ட அகவிலைப்படி உயர்வை உடனே வழங்கிட வேண்டும். ஒப்பந்த பலன்களை ஓய்வூதிய குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை வழங்கிட வேண்டும். தேர்தல் வாக்குறுதி அடிப்படையில் புதிய பென்ஷன் திட்டத்தை கைவிட வேண்டும் என வலியுறுத்தியும், புதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை உடனே துவங்கிட வேண்டும் எனவும், காலி பணியிடங்களை கிட்டத்தட்ட 25,000 காலி பணியிடங்களை பூர்த்தி செய்ய வேண்டும். சமூக நீதியை சீர்குலைக்கும் ஒப்பந்த தொழிலாளர் முறையை சேர்க்க வேண்டாம் எனவும், வாரிசு வேலை வழங்கிட வேண்டும் எனவும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. தலைமை தோழர் எம் பழனிசாமி, சங்க உதவித் தலைவர் சிறப்புரை தோழர் என் வேலுசாமி, சிஐடியு நாமக்கல் மாவட்ட செயலாளர் தோழர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி, சங்க பொதுச் செயலாளர் ஆர் பெரியசாமி, நாமக்கல் கிளை செயலாளர் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் 30க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதை போன்ற போக்குவரத்து துறை வேலைவாய்ப்பு செய்திகளை, அப்டேட்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.